வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடெக் தமிழ். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு டிசைன் அண்ட் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்சர்னா யூசிங் HFSS டூல். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஆண்டனானா என்னென்னு வந்து பார்த்துக்குறோம். ஆண்டனானா வந்து சிம்பிள் டேமில் வந்து டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்டியூசர் அப்படின்றத வந்து எலக்ட்ரானிக்ஸை படிச்சிருந்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற ஏதாச்சும் ஒரு குவான்டிட்டியை வந்து இன்னொரு குவான்டிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆண்டனா என்ன பண்ணுறாருனா, நம்ம கொடுக்குற கரண்ட்டை ஆர் வோல்டேஜை வந்து என்ன பண்ணுவார்னா EMF வேவ்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவார். அதே மாதிரி ரிசீவர் எண்ணில் வந்து என்ன செய்வார்னா, அந்த EMF வேவ்ஸ் வந்து திருப்பியும் வோல்டேஜர் கரண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ இந்த ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்சீவர் ஆக்ட் ஆவார். போத் டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், இதை வச்சு ரிசீவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பர்பஸ்க்காண்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எங்கே ஆண்டனாஸ்லாம் யூஸ் ஆகுது? ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸ், அதுக்கடுத்து சேட்டலைட்ஸ், ரேடார், சோனார் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனாஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஓல்டன் டிவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அது வந்து சின்ன சின்ன குச்சியாக வந்து அடுக்கி வச்ச மாதிரி ஒரு இது இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆகியோட ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு ஃபோல்டர் டைபோல் வந்து நடுவில் இருக்கும். அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ், டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குச்சி குச்சியாக இருக்கும்ல, அது வந்து என்ன செய்யணும், வெர்டிக்கலாக வர சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி நம்ம டிவிக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டனா வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய சிக்னல், டிவி சிக்னல் வந்து வேரி ஆகும். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனாஸ்னால தான் வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு சிக்னலை வந்து ஒரு மெசேஜை வந்து இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு நம்ம சென்ட் பண்ணோம்னா, இன் வயர் கம்யூனிகேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா அதிக வந்து லாஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பரோட காஸ்ட்டும் அதிகம். நம்ம வந்து அதுக்கு செலவு பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி, அதெல்லாம் அந்த ட்ராபேக்ஸை ஃபுல்லாக வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த வயர்லெஸ் டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ இந்த வயர்லெஸ் டெக்னாலஜியில் இந்த ஆண்டனா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கிறாரு. இவர் இல்லைனா இது சாத்தியமில்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் நம்ம கொடுக்குற சிக்னல்ஸை வந்து EMF வேவ்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிடுவார். அதே மாதிரி அனதர் எண்டில் வந்து அந்த EMF வேவ்ஸை வந்து திருப்பி கரண்ட்டாக வந்து வோல்டேஜ் ஆர் ஒரிஜினல் சிக்னலாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் அந்த ஆண்டனாஸ் வந்து இருக்குது. மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா, ஸ்பைரல் ஆண்டனா, எலிக்கல் ஆண்டனா, அதுக்கடுத்து டைபோல் ஆண்டனா, ஆம்னி டைரெக்ஷனல் ஆண்டனா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஆண்டனா, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு பொருந்தாப்பில் வந்து அந்த ஆண்டனாஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம FM ரேடியோ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம், ஓல்டன் டேஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய ஆண்டனா வந்து இருக்கும். அந்த ஆண்டனா என்ன செய்யணும்னா, அந்த சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த ஆண்டனா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்பி மாதிரி இருக்கும், பெரிய கம்பி. அந்த ஆண்டனா வந்து ஆம்னி டைரெக்ஷனல் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி 360 டிகிரி எந்த பக்கத்து சிக்னல் இருந்தாலும் கவர் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறதுக்காண்டி இந்த ஆண்டனாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் ஃபோன்ஸில் வந்து ஆம்னி டைரெக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைஃபைல வந்து பலூன் ஆண்டனா யூஸ் பண்ணுறாங்க. ப்ளூடூத்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் வந்து பண்ண முடியும். நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2.4 GHz மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதை வந்து நான் எதில் எடுத்தேன்னு வந்து பார்த்திங்கன்னா IEEE பேப்பரில் இதோட டிசைன் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டிசைனை எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனா வந்து நான் டிசைன் பண்ணுறேன். ஸோ இந்த HFSS அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ரக்சர் சிமுலேட்டர். நம்ம எதுக்காண்டி இந்த ஆண்டனா வந்து டிசைன் பண்ண போகிறோம் அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா வந்து நம்ம வந்து ரியல் டைமில் வந்து டிசைன் பண்ணி அதோட அவுட்புட் வரலன்னா என்ன செய்ய, கரெக்டாக நம்ம இந்த ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி கொடுத்து பார்த்து கரெக்டாக வரலன்னா இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த சிமுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து அந்த ஆண்டனாவை ப்ரீ டிஃபைன்டு பண்ணிட்டு இந்த சிமுலேட்டரில் ரன் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜிகாஹெர்ட்ஸில் ஒர்க் ஆகுதா, இதோட பேண்ட்வித் இவ்வளோ கிடைக்குதா, இதோட கெயின் இவ்வளோ கிடைக்குதா அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் அந்த சிமுலேட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் காம்போனன்ட்ஸ் வந்து என்னென்ன டிசைன் பண்ணலாம்னா, ரெக்டாங்குலரிட்டி, அதுக்கடுத்து மேஜிக் டீ, இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இது இருக்கும், வேவ் கைட்ஸ். அந்த வேவ் கைட்ஸ்லாம் இதில் வந்து டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஆண்டனாஸ் பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்ட்ரிப்பு பேட்ச்சு ஆண்டனா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைபோல் ஆண்டனா, எலிக்கல் ஆண்டனா, அந்த மாதிரி பேட்ச்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்சஸ் இருக்குது. சர்க்குலர் பேட்ச்சு, ட்ரையாங்குலர் பேட்ச்சு, ரெக்டாங்குலர் பேட்ச்சு, ஹெக்ஸகனல் பேட்ச்சு, பென்டகனல் பேட்ச்சு, இந்த மாதிரி நிறைய பேட்ச் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுவோம், ரெக்டாங்கிள் பேட்ச் அந்த ஆண்டனா தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்பைரல் ஆண்டனா வந்து நிறைய ஸ்பைரல் ஆண்டனாஸ் இருக்குது. அதோட டிசைன் ஸ்ட்ரக்சர் வந்து வெரி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஒரு பேசிக் ஒரு ரெக்டாங்குலர் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா டிசைன் பண்ணி அதோட அவுட்புட்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் HFSS சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்ற நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் HFSS டிசைன் இருக்குது, இன்சர்ட் HFSS IE டிசைன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஃபைலு,
எடிட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட் HFSS டிசைன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 விண்டோ ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 3D விண்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடுலர் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்னென்ன ட்ரா பண்ணுறோமோ அந்த 3Dயில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுலர் விண்டோவில் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ண போகிற ஆண்டனா மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் நான் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸை வந்து கொண்டது. ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் லேயர் வந்து சப்ஸ்ட்ராக்ட், தேர்ட் லேயர் வந்து கிரவுண்டு. ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா காப்பர், ஐ மீன் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும். காப்பர், கோல்டு, அலுமினியம் இது மாதிரி இருக்கலாம். அண்ட் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டக்டிங் மெட்டீரியல், பேப்பர், மைக்கா, வுட்டு இது வேணா இருக்கலாம். ஸோ தேர்ட் லேயர் வந்து தான் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டிங் மெட்டீரியல் தான். ஸோ இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட். அண்டு இந்த 2 லேயர் ஃபஸ்ட் 2 லேயர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனாவுடைய கெயினை தீர்மானிக்கும். ஸோ கெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக வர்ற திறன் வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால அதோட திறனும் வந்து வேரி ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனாவுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆண்டனா டிசைன் பண்ணிட்டு ஸோ ஆண்டனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டிங் நம்ம வந்து எப்படி வந்து சிக்னல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோஆக்சியல் ஃபெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் ஃபெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளெயின் ஃபெட்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணி இங்கே வந்து ஃபெட் பண்ண போகிறோம். அண்ட் கோஆக்சியல் ஃபெட்டிங்கும் நம்ம அப்புறமா ஃபெட் பண்ணி அதோட அவுட்புட் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனாவுக்கு நான் இப்போ இங்கே இருக்கிற இந்த டிசைன் பண்ண போகிற ஆண்டனாவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதிலேருந்து எடுத்தேன்னா நான் வந்து IEEE பேப்பர்லேருந்து ஒரு ஜேர்னலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை பேஸாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எம்லாம் கொடுக்க போகிறேன். இந்த டைமென்ஷன்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இதை வந்து கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா HFSS கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே வந்து மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச்னா டிசைன் கால்குலேட்டர்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுக்காண்டி இதை எடுத்து பண்ணுறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ஃபெட்டிங் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதில் நார்மலாக ஃபிட் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ இதில் அந்த ஃபெட் லைனோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஒரு ஆண்டனா வந்து நம்ம எதை பார்த்து தான் டிசைன் பண்ணாலாம் கிடையாது. நம்ம வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னா அதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, இது எத்தனாவது ஃப்ரீக்வன்சியில் வந்து ஆப்ரேட் ஆகணும், ஆண்டனாவை ஆக்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம அசம்ஷன்ஸ் தான். நான் வந்து 2.4ன்னு எடுத்தேன்னா 2.4ன்னு கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆஃப் த சப்ஸ்ட்ராக்ட், அது சப்ஸ்ட்ராக்டோட திக்னஸ் இங்கே வந்து 1 mm எடுத்துருக்காங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து 2 mm 3 mm எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆர்னு சொல்லுவாங்க, பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சில மெட்டீரியல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ வந்து நான் பேப்பர் எடுத்தேன்னா பேப்பருக்கு ஒரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கும். அண்டு வுட்டுக்கு எடுத்தனா ஒரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆர் தெரியணும். ஸோ இந்த 3 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த பேட்சோட வித் அண்ட் லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சோட வித் அண்ட் லென்த் இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் லேயர் பேட்ச் வந்து வரைய போகிறேன். ஸோ அதுக்கு ட்ரா பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்குலர் வந்து வரைய போகிறேன். ஸோ வரைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாடுலர் விண்டோவில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கா பாக்ஸ் 1 அப்படின்றத. ஸோ இங்கே வந்து கிரியேட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து இதோடைய டைமென்ஷன்ஸை வந்து கொடுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் லென்த் ஆஃப் த பேட்ச் 32.152. ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் ஆஃப் த பேட்ச் வித் 42.11. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன செய்யணும், இதை வந்து காப்பி பண்ணிட்டு இந்த ஒய் ஆக்சிஸில் பேஸ்ட் பண்ணி டிவைடட் பை 2 கொடுக்க போகிறேன். ஸோ இந்த எக்ஸை வந்து காப்பி பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் எதுக்காண்டி கொடுக்குறோம்னா அந்த இது கரெக்டாக வந்து அந்த 0th பொசிஷனில் வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னால நம்ம வந்து இதை வந்து கொடுக்குறோம். டிவைடட் பை 2 கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இதோடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.035. இது வந்து அந்த பேட்சோட திக்னஸ். ஓகேவா? கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ரெக்டாங்குலர். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபெட்லைன் நான் வந்து வரைய போகிறேன். அதுக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இந்த பாக்ஸுக்கு பாக்ஸ் 2ன்னு வந்துருச்சு பார்த்திங்களா? அந்த பாக்ஸ் 2வை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.98. இதோடைய டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8.98. நம்ம இதுக்காண்டி 5.98 கொடுக்குறோம்னா ஏன்னா சப்ஸ்ட்ராக்டில் வந்து ஒரு 3 mm கேப் இருக்கும். ஸோ அதுக்காண்டி இதை கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து 3.8 கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே வந்து 0.035 திக்னஸ். ஓகே,
கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாக்ஸ் 2 வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாக்ஸை வந்து இங்கேருந்து மூவ் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஜஸ்ட் வந்து கரெக்டாக இதில் வந்து மூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஆக்சிஸில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த பெரிய பாக்ஸ்லேருந்து சின்ன பாக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு யுனைட்டு சப்ட்ராக்ட்டு அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சப்ட்ராக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி பாக்ஸ் 1 மைனஸ் பாக்ஸ் 2 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து சப்ட்ராக்ட் ஆயிடுச்சு தெரியுதா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பாக்ஸ் வரைய போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபெட் லைன். ஸோ இந்த ஃபெட் லைனுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பாக்ஸை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கும். இப்போ வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெட் லைனுடைய டைமென்ஷன்ஸை வந்து நான் கொடுக்கணும். பாக்ஸ் 3 அப்படின்னு வந்துருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.8 கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8.98 கரெக்டு தானே. 8.98 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதோடைய திக்னஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணல. திக்னஸ் கொடுக்கவே இல்லை பாருங்கள். 0.035 கொடுக்கணும்ல. கொடுத்தா தானே உங்களுக்கு வந்து அதே திக்னஸ்க்கு வந்து இந்த ஃபெட் லைன் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன செய்கிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மூவ் ஆப்ஷனை வந்து இது பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக இந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து வச்சுக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் எது காமிக்குதுன்னா அதான் வந்து சென்ட்ரு பொசிஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ வந்து என்ன செய்யணும்னா இதையும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு யூனைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து யூனைட் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஜாயின் ஆயிடுச்சு. அந்த கேப்பே இல்லை பார்த்திங்களா, அந்த கோடே காணும். ஸோ அப்போ ரெண்டுமே இதை யுனைட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஸோ இப்போ நான் இந்த பாக்ஸ் 1 அப்படின்ற இந்த ஃபுல் இதுக்கும் என்ன கொடுக்க போகிறேன்னா பேட்ச் அப்படின்ற நேமை கொடுக்க போகிறேன். பேட்ச்னு கொடுத்துட்டு ஸோ இது வந்து நம்ம வந்து கண்டக்டிங் மெட்டீரியல் அப்புறமா அஸ்யூம் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் வந்து இதுக்கு வந்து கோல்டு கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியுதா கோல்டு கலரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோன்னா கோல்டர் காப்பர்னு கூட வச்சுக்கோங்களேன். காப்பர்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்ஸ்ட்ராக்ட். இப்போ நம்ம பேட்ச் வந்து ஃபஸ்ட் ஆஃப் தி டிசைன் ஓவர் தென் பேட்ச் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு ரெக்டாங்குலர் இப்படி வந்து வரையணும். ஸோ இந்த ரெக்டாங்குலர் வரைஞ்சிட்டு ரெக்டாங்குலர்ன்ற பாக்ஸ் வரையணும். பாக்ஸ் வரைஞ்சிட்டு க்ரியேட் பாக்ஸில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம திருப்பி வந்து டைமென்ஷன்ஸ் வந்து மாற்ற போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம வந்து அங்கே எவ்வளோ கொடுத்து 32.152 கொடுத்தோமோ அதோட ஒரு 6 ஆட் பண்ணுங்களேன். 32.6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 38.152. அதே மாதிரி அங்கே வந்து 42 கொடுத்தோமா அதே மாதிரி அதுக்கும் வந்து ஒரு 6 ஆட் பண்ணுங்கள், 48.11. இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். -1 கொடுங்க. 6 மட்டும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதை வந்து காப்பி பண்ணி அதே மாதிரி அதுக்கு எப்படி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணி /2 கொடுங்க. அதே மாதிரி இதை காப்பி பண்ணி இதை எரேஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி /2 கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஓகே கொடுங்க. இங்கே வந்து -1 mm ஏன் கொடுத்தேன்னா ஏன்னா அந்த சப்ஸ்ட்ராக்டோட திக்னஸ் வந்து கீழே போகணும். 0 வந்து ஆக்சிஸு, அந்த ஆக்சிஸ் கீழே போகணும். அது எப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக கீழே வந்திருக்கா. ஸோ பேட்ச் வந்து மேலே இருக்குது. அந்த பேட்சுக்கு ஒரு திக்னஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, அழகாக தெரியும். பேட்சுக்கு ஒரு திக்னஸ் இருக்குது. கீழே வந்து சப்ஸ்ட்ராக்டுக்கு வந்து 1 mm திக்னஸ் வச்சுருக்கோம். ஓகேவா. இப்போ வந்து இந்த பாக்ஸ் இதுக்கு வந்து நான் நேம் வந்து மாற்ற போகிறேன். இதை வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா சப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு ஸோ இந்த பொருளை வந்து நான் வந்து மாற்ற போகிறேன். கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் வந்து கிளாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 3.5
4 இருக்கணும் அதோட டயல் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3.4 எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிட்டு கரெக்டாக வந்து 3.4 இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம 3.4 அப்படின்ற மெட்டீரியல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் 3.4 வந்து எடுக்க சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சல் பெல்சி கிளாஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 3.4 இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு, ஸோ இதோட கலரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். கலரையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், இங்கே கீழே வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் கிரவுண்ட் வரைய போகிறேன். ஸோ நம்மளுடைய சப்ஸ்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் லேயர் ஆஃப் த பேட்ச் முடிஞ்சு, சப்ஸ்ட்ராக்ட் முடிஞ்சு, அடுத்து கிரவுண்டு. ஸோ கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பாக்ஸ் கிடையாது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இந்த ரெக்டாங்குலருக்கு என்ன செய்ய நேம் கொடுக்குறீங்கன்னா கிரவுண்ட் அப்படின்னு கொடுங்க. GROUND கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. க்ரீன் கலர் கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்ளீட் ஆண்டனா வந்து டிசைன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3Dயில் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே நம்ம வெளியே நம்ம ரியல் டைமாக வந்து நம்ம கையில் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொன்று வரையுமோ நம்ம, அதான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட். ஏன்னா இது வழியாக தான் நம்ம சிக்னல் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபெட்லைனுக்கு அக்ராஸாக நான் வந்து ஒரு போர்ட் வரைய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸை வந்து YZ அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ்க்கு மாற்றிட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு இப்போ வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அந்த பாக்ஸஸ் ரீச் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அழகாக வந்து இதாகிடுச்சுன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னா கரெக்டாக இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து ரெக்டாங்குலர் தான். இந்த ரெக்டாங்குலருக்கு வந்து நான் நேம் கொடுக்க போகிறேன். இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இதுக்கு தான் நான் சிக்னல் கொடுக்க போகிறேன். SOURCE சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ப்ரௌன் கலர் ரெட் கலராக ஆர் ரெட் ஆர் ப்ரௌன் உங்களுக்கு பிடிச்ச நான் ரெட் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு தெரியுதா, கிரவுண்டு பேட்ச்சு சப்ட்ராக்ட் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆண்டனா டிசைன் பண்ணுறோம். அந்த ஆண்டனா வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவோம். ரியல் டைமில் வந்து நம்ம ரியல் டைமில் வச்சு செக் பண்ணாலே ஓகே, ஏர் வந்து மீடியம் ஆக்ட் ஆகும், அதை ரிசீவ் பண்ணுறதை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷனை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரேடியேஷன் பவுண்ட்ரி வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த பவுண்ட்ரியை வந்து அப்போ இன்னொரு பாக்ஸ், ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸை வந்து XYயில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு பாக்ஸ் 4 அப்படின்னு வந்திருக்கா. இந்த பாக்ஸில் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா எல்லாமே வந்து சைஸை வந்து பார்த்திங்கன்னா 100 mm கொடுக்க போகிறேன். 120 கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்து நம்ம எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து 120 கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபுல்லாமே 16 கொடுக்க போகிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அலைனேஷன் சென்டர் பொசிஷனுக்காண்டி தான் வந்து நம்ம கொடுக்குறோம். 60 அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா -60 அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பார்த்தீங்களா? இப்போ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாக்ஸை வந்து நான் வந்து இங்கே கலரில் போய் கிளிக் பண்ணிட்டு, இதுக்கு வந்து கலர் தேவையில்லை, நான் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக ஒன்றுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து இதாயிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆண்டனா வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஆண்டனா வந்து ஈஸியாக பார்க்க முடியுதா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரேடியேஷன் பவுண்டரிக்குள்ளே இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் ஓகே. இப்போ வந்து நம்ம அஸ்யூம் பண்ணுறோம்ல, இதுதான் வந்து ரொம்ப ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே HFSS அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு சொல்யூஷன் டைப்பில் வந்து டெர்மினல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் அப்படின்னு கொடுங்க. ஸோ சேவ்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நேம் கேட்கும். ஸோ நான் என்ன பண்ண போனால் பேட்ச் ஆண்டனா அப்படின்றத நேம் கொடுக்க போகிறேன். ரெக்டாங்குலர் ஆர்இசி ரெக்டாங்குலர் பேட்ச் ANTENA ஆண்டனா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சேவ் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆன உடனே இங்கே வந்து ரெக்டாங்குலர் பேட்ச் ஆண்டனா வந்துச்சு. இங்கே வந்து இட்ஸ் டிரைவன் அப்படின்றது இருக்குல்ல, இதில் போய் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய சப்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் 4 இது வேக்யூம் பேட்ச் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பேட்சை வந்து நான் என்ன பண்ண போனால் அசைன் பவுண்ட்ரி அப்படின்றதில் போய் என்ன பண்ணால் பர்ஃபெக்டி அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ண போகிறேன். ஓகே, பர்ஃபெக்ட் கண்டக்டர்னால் என்ன, கண்டக்டிங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறோம். கண்டக்டிங் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கோல்டுன்னு கூட அசைன் பண்ணிக்கலாம். ஆர் அனதர் டைப் எப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டின்னு கொடுத்திங்கன்னா அதை வந்து பர்ஃபெக்ட் கண்டக்டராக வந்து அசியூம் ஆகிக்கலாம். அதே மாதிரி இந்த கிரவுண்ட் பிளேனுக்கும் என்ன செய்ய போகிறோன்னா அதே மாதிரி பர்ஃபெக்ட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல் தான். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டின்னு கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ், இந்த ரெட் கலர் சோர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா அசைன் எக்ஸிடேஷன் அப்படின்றதில் வேவ் போர்ட் லம்ப்டு போட்டுருக்கு. நான் வந்து என்ன பண்ணேன் லம்ப்டு போர்ட் கொடுக்க போகிறேன். வேவ் போர்ட் எது கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டெர்மினல், ஐ மீன் 2 சைடும் வந்து இன்னொரு ஸ்ட்ரிப் மைக்ரோ ஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்டாங்குலர் பேட்ச் ஆண்டனா. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெறும் ஸ்ட்ரிப் மட்டும் இருக்கும். அதுக்கு 2 சைட்ஸும் வந்து இது கொடுப்பாங்க, சிக்னல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேவ் போர்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்வேன்னா யூஸ் கிரவுண்ட் அஸ் ஏ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரேடியேஷன் பவுண்ட்ரி. ஸோ என்ன செய்ய போகிறேன்னா இங்கே வந்து செலக்ட் ஃபேஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த பாக்ஸோடைய சைட்ஸை நம்ம வந்து சிக்னல் கொடுக்க போகிற சைடை தவிர மற்ற எல்லா சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா சைட்ஸும் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ரேடியேஷன் பவுண்ட்ரியாக வந்து அசைன் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அசைன் பவுண்ட்ரி அப்படின்றதில் போய் என்ன பண்ண போகிறோம்னா ரேடியேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட டிசைன், அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம சிமுலேஷன் பண்ணி மட்டும் அவுட்புட் பார்க்க வேண்டியதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசைன் பண்ண இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டி பேட்ச், இது வந்து கிரவுண்டு, இந்த ரேடியேஷன் பவுண்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோர்ஸில் ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து அசைன் பண்ண இது தெரியுதா, அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சோட இந்த இம்படன்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த 100 ஓம் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்குன்னா அதில் வந்து 100 ஓம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து 100 ஓம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன செய்கிறீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அஸ்யூம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலிடேட் அப்படின்றத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இங்கே வந்து காமிச்சிடும் இந்த வேலிடேட்டில். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ நம்ம என்னென்ன இனிஷியலைஸ் பண்ணலையோ அது என்ன எரர் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து காமிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எரர்ஸ் வந்து 1, வார்னிங்ஸ் வந்து 0. ஸோ அனாலிசிஸ் செட்டப் வந்து நான் கொடுக்கல. ஏன்னா எத்தனை ஃப்ரீக்வன்சியில் வந்து எத்தனாவது ஃப்ரீக்வன்சியில் வந்து அதை ஆப்ரேட் ஆகணும் அப்படின்றத ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அனலைஸில் போய் ஆடு சொல்யூஷன் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு எத்தனை GHz 2.4 GHz, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசஸ் 20 பாசஸ். ஓகே, ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட்டப்பில் போய் ஆட் ஃப்ரீக்வன்சி ஸ்வீப் ஃபாஸ்ட் லீனியர் ஸ்டெப் 1 to 4 GHz 1 to 4. ஏன்னா வந்து 1 to 4 GHzக்குள்ளே தான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 2.4 GHz தானே, 1 to 4க்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைனா கூட நம்ம 1 to 3 கூட கொடுத்துக்கலாம். அது 2 to 3 கூட கொடுத்து நம்ம வந்து மைனூட்டாக வேணும்னா அந்த மாதிரி கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 to 4 கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.01 கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிஸ்பிளே அப்படின்றத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க, கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரேடியேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இன்ஃபினைட் ஸ்பேர் அப்படின்றத கிளிக் பண்ணி 0 to 360 டிகிரி இருக்கட்டும். இங்கே வந்து -180 to +180 அப்படின்றது இருக்கணும். ஓகே கொடுங்க. ஜஸ்ட் திருப்பி ஒரு தடவை சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ட் அப்படின்றத உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அனலைஸ் ஆல் கொடுப்போம்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அனலைஸ் வந்து ஆகுறது தெரியும். ரெக்டாங்குலர் பேட்ச் ஆண்டனா ஹெச்எஃப்எஸ் டிசைன் அனலைஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 minutes வந்து எடுத்துக்கிறோம் இந்த அனலைஸ் ஆக. இது முடித்த பிறகு நம்ம வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் கிராஃப்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 minutes ஆகும் இது வந்து இது பண்ண. ஸோ அதுக்கான நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை வந்து பாஸ் பண்ணிட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏன்னா அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாச்சும் எரர் பண்ணியிருந்தா இதாகும்ல, அதனால் ஓகே ரன் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ஆண்டனாஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டூலை யூஸ் பண்ணி. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டாங்குலர் பேட்ச் தானே யூஸ் பண்ணியிருந்தோம், சர்க்குலர் பேட்ச் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் பேட்ச் யூஸ் பண்ணலாம். ட்ரையாங்குலர்லேயே வந்து நிறைய ட்ரையாங்குலர் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த மாதிரி ஆண்டனா டிசைன் பண்ணணும் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இபிஜி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ரெக்டாங்குலர் பேட்சில் வந்து நம்ம வந்து கோடாக வரைஞ்சி அதை ஃபுல்லாக வந்து டிலீட் பண்ணிட்டு உள்ள பாக்ஸாக நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிசைன் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேவ் கைட்ஸ் இருக்குல்ல, மைக்ரோவேவ் காம்பனன்ட்ஸில் வந்து நிறைய மைக்ரோவேவ் காம்பனன்ட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த 2.4 GHz சிக்னல் வந்து என்னென்னா இந்த போர்ட் வழியாக வந்து இந்த போர்ட்டுக்குள்ளே போய் இதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த போர்ட்டில் போய் அந்த இது எத்தனை தடவை ஆசிலேட் ஆகுதோ அதை வந்து இந்த பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை தடவை அது வழியாக பாஸ் ஆகி அதில் என்னென்ன ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கிது அப்படின்றத வந்து ஒவ்வொரு இதாக வந்து மெஷர் பண்ணி இது வந்து ஒரு பிளாட்டை வந்து காமிக்கும். ஸோ இந்த பிளாட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கடுத்து என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, மொத்தம் வந்து 3 பிளாட் பார்ப்போம். ரிட்டன் லாஸு, ரேடியேஷன் பேட்டர்ன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3D கெயின், 3Dயில் வந்து டோட்டல் கெயின் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியேஷன் பேட்டர்னில் பட்டர்ஃப்ளை டயக்ராம், நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை டயக்ராம்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. மேஜர் லோப் இருக்கும் ஆண்டனாவுடைய, பட்டர்ஃப்ளை டயக்ராம் ரேடியேஷன் பேட்டர்ன், மேஜர் லோபு மைனர் லோப் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பீம் வித் ஃபஸ்ட் நல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டபிள்யூஆர் வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ அதையும் பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் லாஸ் -10 dBக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ அப்படி கிடச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் லாஸ் வந்து நல்ல அந்த ஆண்டனா வந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.4 GHz ஆண்டனாவை வந்து நம்ம டிசைன் பண்ணி அதோட அவுட்புட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்டனா தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே ஆண்டனா தான் 2.4 GHz பேட்ச் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இங்கே இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நார்மல் கம்பைலேஷன் ஆஃப் சிமுலேஷன் ஆன் சர்வர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா ரிசல்ட் அப்படின்றதில் கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் டெர்மினல் சொல்யூஷன் டேட்டா ரிப்போர்ட் அப்படின்றதுல இதில் வந்து ரெக்டாங்குலர் பிளாட் அப்படின்றத இங்கே போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் இஸ் பேராமீட்டர் அப்படின்னு இருக்கும், இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபியில் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா கெயின் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி இதுக்குள்ளே தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதை வந்து ரிட்டன் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ரிட்டன் லாஸ் வந்து நெகட்டிவில் 10 dBக்கு கீழே வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் லாஸோட இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனாவுடைய ஃபங்க்ஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்காண்டி இந்த ரிட்டன் லாஸை வந்து நம்ம வந்து டிபியில் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் லாஸ் வந்து 2.4 GHzல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஆட் மார்க்கர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதை வந்து மினிமமில் வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா -23.02 ரிட்டன் லாஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பேண்ட்வித் வந்து கால்குலேட் பண்ணலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா இங்கே வந்து 10 dB அப்படின்னு இருக்குல்ல, கரெக்டாக வந்து இந்த 10 dBயில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா 2 பாயிண்ட் வந்து அசியூம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது ரிட்டன் லாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்வித். ஸோ இந்த பேண்ட்வித் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா கரெக்டாக இந்த 10 dBக்கு நேராக வச்சு இங்கே ஒரு கிளிக்கும், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இதுக்கு நேராக வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த செகண்ட் வந்து சரியாக வரல, 9 பாயிண்ட் சம்திங் இருக்குது, 9.9 இருக்குது. நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 10 dBயில் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து 2.4213 2.4387. ஸோ இது ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து
சப்ராக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்வித் அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். இந்த பேண்ட்வித் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்வித் எவ்வளோ வந்து கம்மியாக இருக்கோ அவ்வளோத்துக்கு வந்து ஆண்டனா வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நம்ம அடுத்த ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இது என்னென்னா VSWR வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனா வந்து நல்ல ஆண்டனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி கால்குலேட் வந்து பார்ப்போம். அதே மாதிரி ரெக்டாங்குலர் பிளாட்லேயே வந்து போயிட்டு VSWR அப்படின்னு இருக்கும், டெர்மினல் VSWR அதை கிளிக் பண்ணிட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபியில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நியூ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் மார்க்கர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து இந்த ஆட் மார்க்கும் இந்த டிப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த டிப் வந்து கீழே வரைக்கும் போகுதா. ஸோ அந்த டிப்பில் நீங்கள் வந்து கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.2 கிடச்சிருக்கு. நமக்கு 1 to 2 வந்து நல்ல VSWRன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து 1.2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம y ஆக்சிஸில் தான் பார்ப்போம். ஸோ x ஆக்சிஸில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது, y ஆக்சிஸில் VSWR டிபியில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு 1.2 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து ஆண்டனா வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஃபேர்ஃபீல்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரியேட் ஃபேர்ஃபீல்ட் ரிப்போர்ட் அப்படின்றத போய் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கெயின் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ரிட்டன் லாஸ் பார்த்தாச்சு, VSWR பார்த்தாச்சு. இப்போ வந்து கெயின் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கெயின் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் நம்ம வந்து பார்ப்போம். இதை வந்து கெயின் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு டிபி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபியில் தான் வந்து கெயின் பார்ப்பாங்க. ஸோ நியூ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெயினோட பிளாட் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் கெயின் 5.6 கிடச்சிருக்கு டிபி, 5.6 டிபி கெயின். ஸோ பெட்டர் கெயின் தானே கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸாக வந்து தீட்டாவில் தான் மேக்ஸிமம் கெயின் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா H தீட்டா H பை அப்படின்னு சொல்லி 2 பேராமீட்டர் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்படின்னா H தீட்டானா தீட்டா டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கெயின் கிடச்சிருக்கு. ஸோ 5 டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து மைனர் லோப்ஸ் வந்து சைடில் கிடச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேஜர் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீட்டாவில் இருக்கிறத இந்த சைடில் இருக்கிற சைடு லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மைனர் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கனால அதை வந்து மைனர் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனர் லோப் வந்து இருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா வந்து பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெயினை வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து ரேடியேஷன் பேட்டர்ன். ஸோ இந்த கெயினை வந்து அப்படியே 2D பிளாட்டில் போலார் பிளாட்டில் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேடியேஷன் பேட்டர்னை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட் ஃபேர்ஃபீல்ட் ரேடியேஷனில் வந்து ரேடியேஷன் பேட்டர்ன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கெயினுக்கான ரேடியேஷன் பேட்டர்ன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபி. இதில் வந்து நான் என்ன செய்ய பண்ணணும்னா ஃபேமிலிஸில் வந்து எனக்கு எல்லாத்துலேயும் வேணாம், 5ல் வந்து 0 டிகிரிலையும் 90 டிகிரி. ஸோ இந்த 2 இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறேன்னா இது 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நியூ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகாக கிடச்சிருச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 0 டிகிரியில் வந்து என்ன ரேடியேஷன் பேட்டர்ன் அப்படின்றத காமிக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் உங்களுக்கு வந்து என்ன வந்து ரேடியேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேஜர் லோப் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு சின்ன மைனர் லோப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜர் லோப் ஒன்று இருக்குது, மைனர் லோப் இருக்குது, அதுக்கடுத்து சைடு லோப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ஆண்டனா அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த HFSS டூலை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேராமீட்டர் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனாவோட அவுட்புட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.